ஹாய் எல்லாருக்கும். இது வந்து நாங்கள் ஊருக்கு போய் 3rd டே சம்திங் செகண்ட் டே நைட்டு. ஆமாம், செகண்ட் டே நைட்டு நாங்கள் திருப்பூருக்கு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஒரு வேலை இருந்துச்சு, திருப்பூர் போயிட்டு இருந்துச்சு மாமாவோட அக்கா வீட்டுக்கு. ஸோ அங்கே தான் போயிட்டுருந்தோம். என் தம்பியோட ஒய்ஃப் ரிசீவ் பண்ணுறதா இருந்துச்சு, எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வரதா இருந்துச்சு. பொண்ணழைப்பு சம்திங், அது வந்து ஒரு வேறு ப்ரொசீஜர். ஸோ அதுக்காகவும் போயிருந்தோம். ஸோ போயிட்டு இருந்தோம், நல்லா ஜாலி பண்ணி போயிட்டுருந்தோம். நாங்கள் சாயங்காலம் பஸ்ஸில் தான், எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸில் போனோம். அண்ட் அங்கே போயிட்டு திருநெல்வேலியில் இறங்கி ஒரு இடத்துல சாப்பிட்டாச்சு நைட்டு. ஏன்னா ட்ரெயின் வந்து சம்திங் 11 o'clock என்னமோ இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி எல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு வெளியே சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஸோ அதான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு கடையில். அப்படியே பஸ் ஸ்டாப் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அப்படியே நடந்து எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மழை வேறு தூற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போனோம், இன்னும் ஸ்டேஷன் உள்ளே போக போக ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, பயங்கரமாக மழை பெஞ்சுது. நாங்கள் இன்னும் டைம் இருந்துச்சு எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் வந்து நாங்கள் அதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே போயிட்டுருந்தோம். ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம். அது வந்து நாங்கள் போய் இறங்குன அன்னைக்கு, பாம்பேலேருந்து ஊருக்கு போய் இறங்குன அன்னைக்கு ரொம்ப மழை பெய்யும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் 2 நாள் அந்தளவுக்கு ஒன்றும் மழை இல்லை. பட் இன்றைக்கி நாங்கள் வெளியே கிளம்புற அன்னைக்கு அவ்வளோ மழை திருநெல்வேலியில் ஸ்டேஷனில். எங்கள் ஊரில் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ எப்படியோ போயிட்டுருந்தோம் நாங்கள். அண்ட் வந்து நைட்டு ட்ரெயினில் சொல்லியே ஆகணும், இந்த கொரட்டை சத்தம், இந்த ட்ராவலிங்கில் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது வந்து கொரட்டை சத்தம். எனக்கு வந்து பக்கத்து சீட்டு கிடைக்கிறது எல்லாம் டேஞ்சர் ஆட்களாக கிடச்சாங்க. ரொம்ப கொரட்டை சத்தத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. எனக்கு தூங்கவே முடியல, ரொம்ப டயர்டு. பாருங்கள், ஏற்கனவே ட்ராவல் அண்ட் பாப்பா அப்பப்பா என்னையால் முடியல. அண்ட் அந்த டைமில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னால் வந்து சுத்தமாக முடியல, தூக்கமே இல்லாமல் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து நாங்கள் திருப்பூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். சரி ஓகே, நம்ம போயிட்டு, இது வந்து சித்தி வீடு வந்து ரொம்ப கிட்ட தான், டக்குன்னு போயிடலாம். ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். 6:30க்கே நாங்கள் போய் இறங்கிட்டோம். ஆமாம், 6 o'clock சம்திங் போய் இறங்கிட்டோம். போயிட்டு சரி ஒரு டீ வேறு ஒரு வடை சாப்பிட்டுட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரிசீவ் பண்ண யாரையுமே கூப்பிடல, கிட்ட தான்.